தூரத்துல வாரது உங்களுக்கு யார் மாதிரி தெரியுது? யார் மணி? யார் வாரது? அங்க பாருங்கக்கா, ஆரண்டு உங்களுக்கு தெரியும். நாலுமுடி, மூஞ்சில ஓவியம் தெரியுது. அங்க பாருங்க. அங்க சொன்னா மூஞ்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. யாரு இவனா? ஆமா, இவன் வெளிநாட்டுல ஏதாவது காலண்டுக்கு வழிபட்டான். இங்க வந்தார். மினி, உனக்கு தெரியும் மினி, இவன் வெளிநாட்டுல இல்ல. இவன் இப்படி ஸ்ரீலங்கா வந்தார். தெரியலக்கா. தாய்க்கிழவி, ஷாக்க குறை. தாய்க்கிழவியா? என்ன பாருங்க, வயசான ஆள் மாதிரியா இருக்கு. சரி விடுங்க. ஐயோ பாக்கியக்கா, நம்மள நம்ம கிட்டதான் வாரா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. பாரு, புது கணக்கு வாரா. சும்மா இருங்க ரோஸ்மேரி, பணக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம. அவளோட காதல கேட்டு சென்றா இங்க நடக்க மட்டும் தெரியும் தானே. காதல கேட்டா எனக்கு என்ன பயமா? ஏன் பக்கத்துலதான் நீ இருக்கீங்க, அப்புறம் என்ன பயம்? நானா? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து. ரோஸ்மேரி, கோயிலும் பார்க்க மாட்டேன். தூக்கிட்டு சொல்லட்டி அடிச்சுட்டு விட்டு வந்துருச்சு பறந்து போட்டம் வந்து. என்ன பெருமூச்செல்லாம் பலமா இருக்கு? நினைச்சேன், சிரிச்சேன். என்ன நீங்க எல்லாரும் இந்த பக்கம்? நிர்மலாக்கா, நாங்கெல்லாம் கோயில் பக்கம் இருக்கவா? இங்க பாரு தேவி, நான் உன்னோட எந்த பேசல. நான் மினிட்டு தான் கழிக்கிறேன். ஆமா, நாங்களாம் அங்க கண்ணுக்கு தெரியும். பணக்காராக்கெல்லாம் பணக்காராக்களோட சேருவீங்க, எங்களோட எப்படி சேருவீங்க? ரோஸ்மேரி, அவங்க அப்படிதான் நிர்மலாக்கா, நீங்க தப்பிச்சுக்காதீங்க. நாங்க சும்மா கோயில் கும்பிடுவோம் என்று வந்தோம். நீங்க எதுக்கு கலந்துருக்கீங்க? நீங்க வெளிநாடு போயிருந்த கேள்விப்பட்டேன். எப்ப வந்தீங்க இங்க? நான் இப்ப ரீசனா தான் வந்தேன்டா. நான் இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேன். நீ சரி, வெளிநாட்டு ரிட்டர்ன்ஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் தங்கிலீஷ் மேல தான் கேட்பாங்களாம். வாய்தரக்க வழி இல்லை. நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழில். எனக்கு கேக்குது. அவங்க போன பிறகு தானே இருக்கு உங்களுக்கு. என்ன மினி? ஒண்ணும் இல்லை நிர்மலாக்கா. இப்ப எங்க மட்டும் ரெண்டு கோயிலுக்கு வந்திருக்கீங்க. கோயிலுக்குலாம் நீங்க வரைக்கும் வரமாட்டீங்களே. நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன் மினி, அதுதான் நீங்க கோயில்ல பூசை ஒன்று போட்டுட்டு போமேண்டு வந்திருக்கேன். சரி மினி, எனக்கு டைம் ஆகுது. எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் பிஸினா நான் கிளம்புறேன். அப்பா என்ன நடிச்சுட்டு போறாடா. உங்களுக்கு என்ன செய்யறா? சரி சும்மா அப்ப பார்த்தா சொல்லிட்டு இருக்காம நீ அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, நீ இடைக்கிடைக்கு கலைக்கிறபடியாதான் நானும் கலைச்சேன். அவள் என்ன செய்யறா? நீங்க பேசாம இருங்களே. நானும் இருக்கணும் தான் நினைக்கிறேன். வாய்ஸ்மா இருக்குது இல்லையே, வாயில ரெண்டு குத்தினா வாய்ஸ்மா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 20 பல்லு இருக்கிறதுதான் பிரச்சனை இருக்கு. இருக்கிறபடியாவது கலைக்கிறீங்க, அது உடைச்சு விட்டா எல்லாம் சரி யாரும் வரும்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்ற? 20 பல்லா? எனக்கு 32 பல்லு இருக்கு மணி. வயசான ஆக்களுக்கு 20 பல்லு தானே அக்கா இருக்கும். வயசாயிட்டானது எனக்கு இப்பதான் 27 வயசு. 27 இன்னும் ஆகல, 26 அரை வயசு எனக்கு. அப்பா என்ன உருட்டுறாப்பா இந்த ரோஸ்மேரி. பாருங்க, நான் கூட இது பேச மாட்டேன். அக்கா, ஏன் நம்மட வசி அக்கா இப்படி கொஞ்சம் சாடா இருக்கிறதுக்கு? உனக்கு தெரியாதாமா தேவி, என்ன சம்பவம் அண்டு தெரிஞ்சு கொண்டுமா நீ இப்படி கேட்கிறா? ஏன் பாக்கியாக்கா, என்ன நடந்த? வச்சுமா என்ன பாருங்க, என்ன நடந்த? நான் என்ன சின்ன பிள்ளையானே? நீ வச்சுமா அண்ணா மாடு கொண்டு இருக்கா. சரி விடுங்க, சொல்லுங்க என்ன நடந்து. அது பெரிய கதை, வீட்டை பேர் சொல்றேன். இங்க வச்சு சொன்னா என்ன உலக ஆளுமா? ஆமா, அழிஞ்சிடும். சொல்லுங்க வச்சுமா. நானும் இந்த ஊர்ல தானே இருந்தேன், எனக்கு தெரியாது. நீ கல்யாணம் கட்டி இங்க வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்
அப்ப சரி சொல்லுங்களேன். மினி, எனக்கும் தெரியாது மினி. வச்சு அக்கா சீக்கிரம் சொல்லுங்களேன். எனக்கு இப்ப இங்க வச்சு நான் சொல்லலாது. வீட்டு போன பிறகு நான் சொல்றேன். சரி, வீட்டை போய் இறங்கினாலே உங்க வீட்டை வாங்க. எனக்கு கதையை தெரிஞ்சுக்காம எனக்கு ராவெல்லாம் தூக்கம் வராது. நான் உன்ன மாதிரி வச்சுட்டு இருக்கியாமே, நான் போய் வேலை செய்யணும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இருந்து கதை விடுறதுக்கு தான் எனக்கு நேரமா? சரி, அப்ப இப்ப சொல்லுங்களேன். இப்ப முடியாது. அப்ப வீட்டை போன உடனே வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு இல்லை, நான் வீட்டை போட்டுட்டு உள்ள இருந்துருவேன். ஓட்ட பறச்சு இறங்க வச்சுமா. ஆனா லேசுக்கு ஆள் இல்லை. பாருங்க பாக்கியாக்கா, இவள் எப்படி சொல்றாள். நான் இங்கே இனித்தான் வீட்டு வேலை பார்த்தேன். நீ வேலை உள்ள வரும் சமைக்கணும் வேலை இருக்கு. இவள் கலைக்கிற கதையெல்லாம் இவளோட கதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் வேலை வெட்டி இல்லாமையா இருக்கேன். சரிம்மா, நம்ம மினி சும்மா விளையாட்டுக்கள் வாழாக்கம். நீ பெருசுப்படுத்தாத. சரி வாங்க, எழுந்துங்க, எல்லாரும் வீட்டுக்கு போவோம். போய் வந்து இருந்தாலே வீட்டுக்கு போக மனசே வர மாட்டேங்குது. இந்த பிள்ளைங்க எங்க வெளியே அனுக்குது. அப்ப கூட்டிட்டு போவோம் வாங்க வீட்டுக்கு. சரிக்கு சரி யோசனி, கடைசி மட்டும் உங்க வயசு சொல்லவில்லை. மூஞ்சி சிரிச்சிட்டு இருக்காச்சு. நீ கேட்காவது மூஞ்சி மட்டும்தான் சிரிச்சிட்டு இருக்கு. சரி மினி, வா வீட்டை போயிட்டு நிற்போம். கோயில்ல வச்சு சண்டை எதுவும் பிடிச்சிடாங்க. சரிக்கா, நீங்க சொல்றதால வார. என் பொழப்பு போய் கணக்கா பிறந்தோரும் வேதனையா. அச்சுமா, அச்சு நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. அதானே ஒரு பாட்டு பாட கூட என்ன கிடக்கு. சொல்லுமா, என்ன? எங்கடி அவள்? எழும்பிட்டாளா? குளிக்கிறதுக்கு போயிட்டாளாடி? எழும்பிட்டாள்மா, ஆனா குளிக்க போகல. மூஞ்சிதான் கழுவுவாளாம். என்ன? இந்த வாரம் இரு. நீ இன்னும் எழும்பாமையாடி இருக்கா? எலும்பி என்னம்மா செய்ய? கொஞ்ச நேரம் படுத்திருப்போமே. எங்க அவள்? குளிக்க மாட்டாளாமா? குளிக்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாள்? இதை நீங்க அவட்ட தானே கேட்கணும். சரி, எப்படியாவது போட்டோம். பக்கத்துல பிள்ளைகள் இருக்குதுங்களா இல்ல எழும்பிட்டு ஓடுதுங்களா தெரியா. அச்சுமா, அந்த பிள்ளைட யூனிஃபார்ம் இருக்கு, கொஞ்சம் அயன் பண்ணி வைக்கிறியாமா? என்ன 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 யூனிஃபார்ம் அயன் வைக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சம் வாய அறுக்கவளுக்கு என்ன வாய் வச்சா தெரியுமா? நேற்று கோயில்ல வாயிட்டு தானே அயன் பண்ண சொல்லுங்க அவளை. எனக்கேடா அவன்ட்டு அந்த பிள்ளை அயன் பண்ணி கொடு, சிகிதான் போட்டுட்டு போகும். உனக்கு வேணா அயன் பண்ணி கொடு, என்னாலலாம் அயன் பண்ணி கொடு. நான் அயன் பண்ணா நல்லா இருக்காங்கடி. அவளோடையும் மாட்டாள். இது சாக்கா அன்றைக்கு லீவும் போட்டு திரும்பாள். அயன் பண்ணி கொடுறி அவளுக்கு. இங்க பாருச்சுமா, ஆகையும் சுருக்கம் இல்லை, கொஞ்சமா தான் இருக்கு. அயன் பண்ணி கொடுமா. என் தங்கம் தானே, அயன் பண்ணி கொடு. தங்கச்சிக்கு லேட் ஆகுது பாரு. எனக்கெல்லாம் அவளையான அயன் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நேற்று வாய் கேட்டதுக்கு என்னட்டா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சரி வரட்டும், மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அம்மா, நான் மூஞ்சிலாம் கழுவிட்டேம்மா. இந்த காலையில் என்ன சாப்பாடு? பசிக்குது. ஏண்டி எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு தானடி? அங்க அந்த யூனிஃபார்ம் ஐம்பது, அதை பத்தி கொஞ்சமாவது கவர்றியா நீ? ஏம்மா, என்ன ஐம்பது? இல்ல, இன்றைக்கு அவள் ஐம்பது கோல்ல ஏதோ வாய் காட்டியாமா அவளுக்கு. அவன் மன்னிப்பு அயன் பண்ணி தருவாளாம். சீக்கிரம் மன்னிப்பு கேளு. நான் என்ன செஞ்சேன்? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஒரு 2 குச்சி நெருப்பு குச்சிக்கு சண்டைமா. அதான் நான் சண்டையை ஆரம்பிச்சது. இப்ப என்ன மன்னிப்பு கேட்க சொல்றேன்? நான் ஆரம்பிச்சேனா? நீ தாண்டி ஆரம்பிச்சீங்கல்ல. காணும். சீக்கிரம் மன்னிப்பு தான் கேட்டு தொலை. அயன் பண்ணி தருவாள். பள்ளிக்கூடத்துக்குள்ளே கலையா உனக்கு. இந்த நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டியும் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுதான் அந்த யூனிஃபார்ம் அயன் பண்ணணும். எனக்கு அவசியம் இல்லை. மூஞ்சே பேத்துருவோம் பாத்துக்க. பள்ளிக்கூடத்துக்கு போட போறான். பள்ளிக்கூடத்துக்கு போடி. யூனிஃபார்ம் அயன் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த சுருக்கத்தை போடுவோம். அம்மா, சுருங்கி இருக்குமா? அயன் பண்ணி தருவீங்க. மன்னிப்பு தான் கேட்டு தொலைண்டி. அந்த பிள்ளை அயன் பண்ணி தருதுன்னு சொல்றேனே. சரி கேட்கறேன், மன்னிச்சிடு. அதான் கேட்டுதா தானே அயன் பண்ண அனுப்ப. அவ சிரிச்சு முகத்தோட கேட்க சொல்லுங்கம்மா. அக்கா மன்னிச்சிரண்டி. அம்மா, நீ மன்னிச்சிரண்டி கேட்க சொல்ல நான் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். இந்த அக்கா கொக்காண்டெல்லாம் எனக்கு சொல்லல. அப்ப எனக்கு அயன் பண்ணி தெரியல. ஏண்டி காலையிலேயே என்ன கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க. அயன் பண்ணி கூட இல்லாட்டி சும்மா இரு. எனக்கு உங்களோட வந்து எனக்கு ஆடையிலாது. ஏண்டி இந்த 2 நிமிஷத்துல நீ அந்த நிமிஷத்தை போய் வெளிக்கிட்டு இருக்கணும். அயன் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி. அம்மா, என்னம்மா பேசிட்டு போறா நீ?
சாய்மனாமனா எல்லா பிள்ளைகளும் பார்த்து சிரிக்குமானே. வந்தாண்டு ஐயா மூஞ்ச காத்து விட்டுறது நினைச்சேன். ஒளி கிடைக்கறியா? இப்ப நான் வரும்போது வருகிற நிக்கணும். என்னம்மா சது யூனிஃபார்ம் பண்ணி தரணும். ஐம்பது வண்டி சொன்னதை செய்யப்பா. சரி அக்கா மன்னிச்சிரு போதுமா? 5 மணிக்கா? இவட்டெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணும் என் விதி. என்னடி என்னமா சத்தம் கேக்குது? ஒண்ணுமில்ல. ஃபர்ஸ்ட் போயிட்டு பண்ண திட்டு போ. கட்டை இங்க மட்டும் மாறுது. பிள்ளையெல்லாம் பக்கத்துல எப்படித்தான் இருக்குது ஒரு தெரியும். எங்களுக்கு தெரியும் நீ வேலையை பாரு. இன்றைக்கு ஏதோ சுமாரா மாதிரிதான் ஐன் பண்ணி தந்துரு. சொல்லுவா தானே நீ, இதுக்கு மேலேயும் சொல்லுவானே. அம்மா சீக்கிரம் தாமா, லேட் ஆகுது எனக்கு. ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? எது உடம்புல ஒட்டும் ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும். என்னாலும் ஒன்றே எடுக்கிறாரு, எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன். என்ன நான் தானே படிக்க போறேன். சரி சரி காலங்காத்தாலே ஏசாதம்மா. என் சிரிச்ச முகத்தோடத்தா நீ செய்யற வேலைக்கு சிரிச்ச முகத்துல வேலை தரணுமா? இந்த அப்படிடி பார்க்கத்தானே போறேன். இந்த அடிக்கிற வெயில் இந்த போத்தல் தண்ணி காணுமாட்டேன். ஐயோ காணும் காணும், நீ மூடு. எனக்கு காணும் இந்த போத்தல் தண்ணி. 11ஆம் ஆண்டு படிக்கிறேடி. இப்பயுமா சின்சான் போத்த சின்சான் பேக் எடுத்துறீங்களா? நான் சின்சான் ரசிகை. நான் இப்படி தமிழ் வாங்குவேன். சரி எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போயிட்டா, பார்த்து ரோட்டெல்லாம் கடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது எங்க சொந்தக்காரர்களோட தானா? எல்லாருக்கும் பாய்.